கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை யாராவது உடல் அளவிலே அல்லது மனதளவிலே காயப்படுத்தினால் உடனே நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்களை எப்படி காயப்படுத்துவது, நான் அனுபவித்த அதே வேதனையை அதே வலியை அவர்களுக்கு எப்படி கொடுப்பது, இல்லை என்றால் அதை விட அதிகமாக எப்படி கொடுப்பது, இப்படி தான் நம்முடைய சிந்தனை இருக்கும். பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உடனே நம்முடைய மனதிலே எழுகின்றது. இது மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த மாதிரி பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தவறல்ல. அது ஒரு சாதாரண மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். கோபம் எப்படி வருகின்றதோ, அழுகை எப்படி வருகின்றதோ, சோகம் எப்படி வருகின்றதோ, மகிழ்ச்சி எப்படி வருகின்றதோ, அதே போன்று பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வும் இயற்கையாக மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் செல்ல வேண்டும், சமாரிய வழியாக செல்ல இருக்கின்றார். ஆனால் சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஊரிலே தங்கி எங்களுக்கு புதுமைகள் செய்ய வேண்டும், அப்படி இல்லாமல் போதகர் இந்த வழியாக தான் செல்கின்றார் என்றால் தேவையில்லை. எருசலேமுக்கு செல்கின்றார், அங்கே அற்புதங்கள் செய்ய இருக்கின்றார், பல்வேறு இடங்களுக்கு சென்று அற்புதங்கள் செய்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அற்புதங்கள் செய்யவில்லையே, அப்போ ஏன் இங்கே இருக்கணும், வேணாம் என்று ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஒதுக்குகின்றார்கள். எனவே தான் இந்த சீடர்களுக்கு கோபம் வருகின்றது. சரி, பரவாயில்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அதனால் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா இனிமேல் அவங்க கூட பேச வேணாம், இந்த பக்கமே வர வேணாம் என்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் பழி வாங்கக்கூடிய உணர்வின் உச்சக்கட்டம், வானத்திலிருந்து தீயை வரவழைத்து இருளை அழித்து விடலாமா, அந்த அளவுக்கு நம்ம சிந்திப்போம். ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது, ஏதோ ஒரு மனத்தாங்கல் இருக்குது, மன ரீதியாக நம்மை காயப்படுத்தி விட்டார் அப்படின்னா கொன்றலாமா அப்படின்னா பிளான் பண்ணுவோம். பழி வாங்கக்கூடிய உணர்வினுடைய உச்சக்கட்டம் இது சீடர்களுக்கு. ஏனென்றால் போதகர் வருகின்றார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு உணர்வு. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண மனிதருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கு இருக்கக்கூடாது. எனவே தான் அவர்களை கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு வரும். ஆனால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய பிம்பங்களாக வாழக்கூடியவர்கள், கிறிஸ்துவனுடைய சீடர்கள், சீடத்திகள் ஆண்டவர் இயேசுவை போன்று சிந்திக்க வேண்டும். பழி வாங்கக்கூடிய உணர்வு எனக்கு இயற்கையாக இருந்தாலும் அதையும் தாண்டி வரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா? நமக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும், நம்முடைய மனதை காயப்படுத்தியிருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கு நம்மில் உருவாகின்றதா? அப்படி உருவானால் நாம் இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்திகள் என்று சொல்லலாம். இல்லை என்றால், அதே ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கின்றது என்றால் நிச்சயமாக நாம் இயேசுனுடைய சீடர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுள் சொல்லுகின்றார், அந்த பழி வாங்கக்கூடியதை நான் பார்த்து கொள்கின்றேன். இணைச்சட்டம் அதிகாரம் 32 இறைவாக்கு 35 வாசிக்கின்றோம். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன. எனக்கு எதிராக தீமை செய்திருக்கின்றார்கள், என்னுடைய நற்பெயருக்கு கேடு விளைவித்திருக்கின்றார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள், எனக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்கள், நான் பழி வாங்குவேன் என்ற ஒரு உணர்வு இருந்ததென்றால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இறைவாக்கு இணைச்சட்டம் அதிகாரம் 32 இறைவாக்கு 35, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன, நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். உடனே பழி வாங்கணும் இல்லை, ஆண்டவர் சொல்கின்றார், உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்கின்றது? உடனே பழி வாங்கணும், உடனே அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு நாம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அதற்கு உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும், அவர்களுடைய அழிவு அண்மையில் உள்ளது, நான் பார்த்து கொள்கின்றேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பழி வாங்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அதை பார்த்து கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம பழி வாங்கினோம்னா சாதாரணமாக தான் பழி வாங்குவோம். ஒருவேளை கடவுள்
பிறரை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாக இருக்கும், தீவிரமாகின்றன. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, ஒரு அடி அடிக்கலாம் அவ்வளோதான், இல்லை வேறு ஏதாவது பழி வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு கைமாறு அளிக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ரொம்ப கொடுமையாக இருக்கும், நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் பழி வாங்கக்கூடிய உணர்வு நம்மிடம் எழுந்தது என்றால் இது இயற்கையாக எழக்கூடிய வரக்கூடிய ஒரு உணர்வு தான், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதையும் கடந்து இயேசுனுடைய சீடர்களாக, அவருடைய பிம்பங்களாக அவரை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே தான் ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே புனித பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், அதிகாரம் 12 இறைவாக்கு 19 நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். இவ்வளவு மீண்டும் மீண்டும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. பழி வாங்கணும் என்ற உணர்வு வந்ததென்றால் நாம் இந்த இறைவாக்குகளை ஞாபகப்படுத்த வேண்டும். அன்பர்களே, நீங்கள் பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளது, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். அதனால் ஒருவர் தீமை செய்தால், ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 12 இறைவாக்கு 10 சொல்லுகின்றது, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இதற்கான மனப்பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் நமக்கு எதிராக ஏதோ ஒரு காரியங்கள் செய்திருக்கின்றார், ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார், இல்லை அப்படின்னா நம்முடைய நற்பெயருக்கு கேடு விளைவித்திருக்கார் என்றால் உடனே நமக்கு வரக்கூடிய எண்ணம் பழி வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் புனித பவுலடிகளார் சொல்லுகின்றார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். அப்போ ஒருவர் தீமை செய்தார் என்றால் அவருக்கு தீமை செய்து கைமாறு அளிப்பதா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், ஒரு இயேசுனுடைய சீடன் சீடத்தி இதை செய்வது கிடையாது. ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார். பழி வாங்கக்கூடிய உணர்வு இருக்கின்றதா? ஆண்டவர் கடிந்து கொள்கின்றார், செய்யாதீங்க. என்னுடைய சீடராம், என்னுடைய சீடத்தியா அப்படின்னா இதை செய்யாதீங்க, மாறாக மன்னியுங்கள். நாம் நற்செய்தியிலே வாசிக்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவாக்கு 49 சொல்லுகின்றார், ஆண்டவர் சொல்லுகின்றார், மண்ணுலகில் தீ மூட்டவே நான் வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. தீ பற்றி எரியணும், என்ன அன்பு தீ பற்றி எரிய வேண்டும். பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு அல்ல, கோபம் கொண்டு பிறரை தாக்க வேண்டும் என்ற உணர்வு அல்ல, மாறாக அன்பு தீயானது பற்றி எரிய வேண்டும். மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆண்டவர் அன்பு தீயை இந்த உலகத்திலே கொடுப்பதற்காக நம்முடைய மனதிலே இந்த அன்பு தீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வெறுப்புணர்வோடு, ஒரு கசப்பு உணர்வோடு, அல்லது பகைமை பாராட்டக்கூடிய ஒரு உணர்வோடு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய சீடர்களாக, சீடத்திலாக நாம் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, இந்த பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு பல்வேறு விதங்களிலே வெளிப்படலாம். இந்த சீடர்களை போன்று அவங்க மேலே கந்தகமோ அல்லது தீயோ வரவழைக்க வேண்டும் என்று நாம் சொல்வது கிடையாது. ஆனால் நேரடியாக கிடையாது, மறைமுகமாக பிறரை பல்வேறு விதங்களிலே நாம் பழி வாங்குகின்றோம். ஒருவர் நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவங்களோட பேசாமல் இருப்போம். என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க கூட பேசாமல் இருப்போம். ஒருவேளை ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் தட்டி கழித்து கொண்டே இருப்போம். அதுவும் பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு தான். கால தாமதமாக வருவது, பிறருடைய நற்பெயருக்கு கேடு விளைவிப்பது என்று பல்வேறு விதங்களிலே நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பிறருக்கு நாம் தீங்கு இழைக்கின்றோம். இல்லை அப்படின்னா அவர்களை பழி வாங்குகின்றோம். இதை ஆங்கிலத்திலே பாசிவ் அக்ரேஷன் என்று சொல்லுவார்கள். பாசிவ் அக்ரேஷன், நேரடியாக தாக்குவது கிடையாது, நேரடியாக வார்த்தைகளை பயன்படுத்துவது கிடையாது, நேரடியாக யாரையுமே அடித்து துன்புறுத்துவது கிடையாது. மறைமுகமாக யாருக்குமே தெரியாமல், அவருக்கும் கூட தெரியாமல், ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்திலே மனிதர்கள் தங்களுடைய அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய நாளிலே நாம் தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, ஆண்டவர் இயேசு அந்த அன்புத்தியை பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த அன்புத்தியினில் பற்றி எறிய நீர்தாமே எனக்கு துணை செய்யும். ஏனென்றால் மனிதர்கள் நினைத்தால் இது முடியாது. நான் என்னுடைய திறமையை பயன்படுத்தி, என்னுடைய ஆன்மீகத்தை பயன்படுத்தி நான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சிந்தித்தோம் என்றால் அது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் மனிதர்கள். ஆகவே கடவுளுடைய
ஈடுபாடு, கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே இந்த பழி வாங்கக்கூடிய உணர்விலிருந்து நாம் வெளிவர முடியும். ஆகவே அதற்கான மனப்பக்குவம் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் தாமே நமக்கு துணை நிற்பாராக. தூய ஆவியாரை நமக்குள் அனுப்பி அந்த அன்பு தீயை பற்றி எரியச் செய்வாராக. ஆமென்.